ஒரு சமையல்காரர் ஒருத்தரோட மகள் வாழ்க்கையில தன்னால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கலாய்ப்பா, நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்துட்டு வந்தா. ஒரு நாள் அவளுடைய அப்பா அவளை சமையல் அறைக்கு கூட்டிட்டு போய் 3 பாத்திரங்கள்ல வெந்நீர் போட்டு, ஒரு பாத்திரத்துக்குள்ள உருளைக்கிழங்கு போடுறாரு, இன்னொரு பாத்திரத்துக்குள்ள ஒரு முட்டைய போடுறாரு, அடுத்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீருக்குள்ள காஃபி தூள போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு தன்னோட மகள் கிட்ட, "இப்ப நீ என்ன பார்க்குற?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மகள் வேண்டா வெறுப்போடு, "வேக வைத்த உருளைக்கிழங்கு, முட்டை மற்றும் காப்பி" அப்படின்னு சொல்றா. அப்போ அப்பா அந்த உருளைக்கிழங்க தொட்டு பார்க்க சொல்றாரு. அது நல்லா மிருதுவா மாறி இருக்கிறத அவ பார்க்குறா. முட்டைய உடைச்சு பார்க்க சொல்றாரு. அது நல்லா அவிஞ்சிருந்தது அவ பார்க்குறா. அதுக்கப்புறம் காஃபிய குடிக்க சொல்றாரு. அவ குடிக்கிறா. அது நறுமணமா ரொம்ப ருசியா இருக்கிறத அவ பார்க்குறா. அப்பா அவள பார்த்து, "இந்த 3ம் ஒரே சூழ்நிலைய தானே கடந்து வந்தது. ஆனா, அவை ஒவ்வொன்றும் மாற்றத்த பெற்றிருக்குது. அத நீ பார்த்தியா? கடினமான உருளைக்கிழங்கு ரொம்ப மிருதுவா மாறியது. எளிதாக உடையும் தன்மை கொண்ட முட்டை நன்றாக அவிழ்ந்திருந்தது. காபியும் நறுமணமான ஒன்றாக மாறிவிட்டது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் எதிர்பாராத சவால்கள நம்ம சந்திக்க நேரிடும்போது, அதை உண்மையுடனே ஏற்றுக்கொண்டால், நம்ம கூட நிச்சயமா மத்தவங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா மாறிடுவோம் அப்படின்னு அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு. ஆமாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் நானும் மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுங்கிறத தான் ஆண்டவரும் விரும்புறாரு.